செட்டிநாட்டு பகுதியின் குறிப்பிடத்தகுந்த ஒரு ஊராக விளங்குகிறது கல்லல். கல்லல் இந்த பகுதியில் கடைபிடிக்கப்படுகின்ற நகரத்தார் மற்றும் இதர கல்லர் சமுதாயம் மற்றும் குடியானவ சமுதாயங்களின் ஒருங்கிணைந்த பண்பாட்டை தன்னகத்தே காத்து வைத்திருக்கின்ற, இன்றும் பண்டைய பழக்கங்களை வலுவாது பற்றி நிற்கின்ற ஒரு பண்பாட்டு தலமாக இருக்கிறது. இந்த கல்லலுக்கு பெருமை சேர்ப்பது ஒவ்வொரு ஆண்டும் மாசி மகத்தன்று நடைபெறுகின்ற கல்லல் தேர் திருவிழா. இப்பொழுது இந்த தேர் திருவிழா சமயத்தில் இன்றைய நவீன நாட்களில் இன்றைய வாகனங்கள், டூ வீலர்கள் என்று உயர்ந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு மத்தியில் இந்த மாட்டு வண்டி பயணம் எதற்காக? இங்கிருந்து இந்த கல்லல் மாசிமக திருவிழாவை பற்றி தொடர்ந்து இந்த மாட்டு வண்டி, அதில் பூட்டப்பட்டிருக்கின்ற 2 காளைகளின் விலை 1.5 லட்சம் ரூபாய். ஒவ்வொரு ஆண்டும் மாசிமக தேர் திருவிழாவில் சுமார் 10 நாட்களில் 2 நாட்கள் இந்த மாட்டு வண்டிகள் பயன்பாட்டிற்கு வருகின்றன. அவற்றை சுமார் 5 மாட்டு வண்டிகள் கலந்து கொள்ளுகின்றன. அவற்றில் ஒன்று திரு சூப்பா வடிவேலு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருடையது. இதற்காக அவர் ஒவ்வொரு ஆண்டும் 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து மாடுகளை வாங்கி இந்த தேவைக்காக, இந்த விழாவிற்காக பயன்படுத்துகிறார். அவரை போன்றே பிறரும் செய்கிறார்கள். இப்படி முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கல்லல் தேரோட்டத்தை விரிவாக பார்க்கலாம். வாருங்கள். இப்பொழுது கல்லல் தேரோட்டத்திற்கான, இந்த ஆண்டிற்கான மாசிமக தேரோட்டத்திற்கான ஆயத்த பணிகள் எல்லாம் முடிந்து தேர் அலங்காரம் செய்யப்பட்டு அங்கே நிலை குத்துகின்ற இடத்திலே நிற்கிறது. இப்பொழுது முதலாவதாக கல்லல் கிராமத்தைச் சேர்ந்த, இந்த கல்லல் கிராமத்தைச் சேர்ந்த மரியாதை பெற்றுக்கொள்ளுகின்ற பெரிய அம்பலகாரர்கள் மற்றும் கல்லல் கிராமத்தார் முதலிலே புறப்படுகின்ற இடத்திற்கு அவர்கள் தங்களுடைய கிராமத்தின் சார்பாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது குன்னங்கோட்டை பண்பாட்டு நாட்டைச் சேர்ந்த தேவப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமத்தினர்கள் அவர்கள் இப்பொழுது இந்த தேரோட்டத்தை வைபவத்தில் கலந்து கொள்வதற்காகவும் தங்களுக்குள்ள பங்கை வகிக்கவும் இதோ ஊர்வலமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு கிராமத்தைச் சேர்ந்தவர்களும் அவர்கள் வந்து இங்கே குழுமி அதன் பிறகு எல்லோரும் சேர்ந்து நாட்டார் மடம் என்கின்ற அந்த இடத்திற்கு செல்லுவார்கள். அவர்கள் வந்து சேர்ந்து அவர்களுக்கான மரியாதை வழங்கப்படுகிறது. மேளதாளத்தோடு அவர்கள் இப்பொழுது குன்னங்கோட்டை 22.5 கிராமத்தைச் சேர்ந்த அத்தனை பேரும் மரியாதைக்குரிய அந்த அம்பலகாரர்கள் எல்லோருமே வந்து விட்டார்கள். அவர்கள் இப்பொழுது ஊர்வலமாக வர தலைப்பட்டிருக்கிறார்கள். இப்படி அவர்கள் நடந்து நேராக நாட்டார் மடத்திற்கு செல்வார்கள். அங்கே சென்று ஒருவருக்கொருவர் மரியாதை செலுத்தி முகமன் சொல்லி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு அதன் பிறகு அங்கே வந்திருக்கின்ற பட்டத்து அம்பலகாரர், அதாவது தேரிலே ஏறி வெள்ளை வீசுகின்ற இந்த தேரோட்டத்தை துவக்கி வைக்கின்ற உரிமை பெற்றவர் மேலப்பூங்குடியைச் சேர்ந்த பட்டத்தையா என்று சொல்லப்படுகின்ற திரு லே சுந்தரவடிவேல் அவர்கள். அவருக்கு சேர்வை என்ற பட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் லே சுந்தரவடிவேல் என்ற பட்டத்து அம்பலகாரர் அல்லது சேர்வை. இவர்தான் வெள்ளை வீசுவார். அவர் இங்கிருந்து இந்த நாட்டார் மடத்திலிருந்து ஊர்வலமாக அழைத்து செல்லப்படுகிறார். இந்த தெப்பக்குளத்தை, கல்லல் தெப்பக்குளம் ஒரு அற்புதமான வரம். மிக அழகாக அமைந்த இந்த கல்லல் தெப்பக்குளமும் அதன் கரையிலே அமைந்திருக்கின்ற
சௌந்தரநாயகி சமேத உடனுறை சோமசுந்தரேஸ்வரர் திருக்கோயிலும், அதன் அருகே உள்ள குன்னமாகாளி கோயிலும், அதன் அருகே தான் தேர் நிற்பதற்கான இடம் இருக்கிறது. மிக ரம்மியமான சூழ்நிலை நிலவும் இந்த வீதிகளின் வழியாக இந்த பட்டத்து அம்பலகாரர்கள் மற்றும் குன்னங்கோட்டை நாட்டார்கள் ஊர்வலமாக சென்று அங்கே அந்த தேருக்கு முன்பாக செய்ய வேண்டிய பூஜைகள் இவற்றையெல்லாம் செய்து முடித்துவிட்டு இறுதியாக சரியாக குறிப்பிட்ட அந்த நேரத்தில் திரு சுந்தரவடிவேல் அவர்கள், சுந்தரவடிவேல் அவர்கள் தன்னுடைய கையில் வைத்திருக்கின்ற அந்த வெண்ணிற துணியை அசைத்து, துண்டை அசைத்து வெள்ளை வீசி தேரோட்டத்தை துவக்கி வைப்பார். அதன் பிறகு தேர் 4 மூலைகளையும் சுற்றி வந்து, தெப்பக்குளத்தை சுற்றி வந்து மீண்டும் தான் புறப்பட்ட இடத்திற்கு வந்து சேர வேண்டும். இதைத்தான் நிலை குத்துதல் என்று சொல்வார்கள். தேர் தன்னுடைய நிலையை அடைந்து விட்டது என்ற அர்த்தம். இதுதான் இந்த கல்லல் மாசிமக தேர் திருவிழாவினுடைய ஹைலைட்டான விஷயம். தேர் இழுக்கப்பட்டு திருப்பி வந்து சேர்வது, தன்னுடைய நிலையை அடைவது. இந்த தேருக்கு இரும்பாலான சங்கிலிகள் அமைக்கப்பட்டு அவற்றை நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் இழுத்து செல்லுகிறார்கள். தேர் வடம் பிடித்து இழுப்பதை ஒவ்வொரு வருடமும் தங்களுக்கு கிடைத்த ஒரு பொழுதுபோக்காக என்று சொல்ல முடியாது, சந்தோஷமாக தங்கள் வாழ்நாளில் குறிப்பிடத்தகுந்த ஒரு நிகழ்வாக கருதி கொண்டு இதற்காகவே வருகின்ற ஏராளமான இளைஞர்களும் ஆண்களும் பெண்களும் இருக்கிறார்கள். பெண்கள் குறிப்பாக வடத்தை தொட்டு வணங்கிவிட்டு செல்வார்கள். ஆண்கள் தான் இங்கே இழுத்து செல்வார்கள். அப்படி இழுத்து செல்லுகின்ற இந்த விழாவை துவக்கி வைப்பவர் திரு சுந்தரவடிவேல் சேர்வை அவர்கள். அவர்தான் பட்டத்திற்கு உரியவர் என்று தன்னுடைய நாட்டார் பரிவாரங்களுடன் கொட்டு முழக்கங்களுடன் ஊர்வலமாக வந்த பட்டத்து அம்பலகாரர் திரு சுந்தரவடிவேல் அவர்கள் இப்பொழுது இந்த வெண்மையான அந்த அலங்கார குடையில், மரியாதை குடையில் அவர் நின்று கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவர் தேங்காயை உடைத்து சிதறுகாய் அடித்து நேராக சென்று தேரிலே ஏறி நின்று கொள்வார். அதன் பிறகு தன்னுடைய துண்டை வீசி அந்த சைகையை செய்து தேரை இழுக்கும் வைபவத்தை ஆரம்பித்து வைப்பார். இதோ தேங்காயை உடைத்து விட்டார். நேராக சென்று தேரிலே ஏறி நிற்கிறார். இப்பொழுது தன்னுடைய துண்டை எடுத்து இதோ வெள்ளை வீசுகிறார். தேர் புறப்பட்டு விட்டது. மிக அற்புதமாக தேர் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது. பொதுமக்களுடைய பலத்த கரகோஷம், ஆர்வம் மேலிட இளைஞர்களும் பெண்களும் ஆண்களுமாக தேர் புறப்படுகின்ற அந்த சமயத்தில் பலத்த கரகோஷம் எழுப்புவார்கள். ஆரவாரத்துடன் தேர் சென்று பவனி வந்து திருப்பி தன்னுடைய நிலையிலே வந்து நின்று கொள்ளும். வரலாற்று சிறப்பு, ஒவ்வொரு ஆண்டும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த திருவிழா நேர்த்தியாக கொண்டாடப்படுகிறது. இந்த திருவிழாவை காண்பதற்காகவும் அதிலே பங்கேற்பதற்காகவும் எண்ணற்ற இளைஞர்களும் ஆண்களும் பெண்களும் உறவுக்காரர்கள் எல்லோரும் உறவினர்கள் அனைவருக்கும் சொல்லி வீடுகளிலே விருந்து தயார் செய்து இந்த தேர் திருவிழாவிற்கு வருவதை தங்களுக்கு கிடைத்த ஒரு பாக்கியமாக, தங்கள் வாழ்நாளின் ஒரு மிகச்சிறந்த நிகழ்வாக கருதி கொண்டு பல்லாயிரக்கணக்கானவர்கள் கல்லல் நகருக்கும் அதை சுற்றியுள்ள கல்லல் கிராமத்திற்கும் அதை சுற்றியுள்ள கிராமங்களுக்கும் வந்து செல்லுவது வசந்தகால பறவைகள் வந்து செல்வதைப் போன்று ஒவ்வொரு வருடமும் நிகழ்கின்றது. தொடர்ந்து இந்த தேர் திருவிழா நடந்து கொண்டே இருக்கும். இது ஒரு பண்பாட்டின் அடையாளம். செட்டிநாட்டு பகுதியில் அமைதியாகவும் அதே சமயம் கம்பீரமாகவும் நடக்கின்ற இந்த கல்லல் தேர் திருவிழா ஒரு அற்புதமான ஒரு பண்பாட்டின் அடையாளம் என்றுதான் சொல்ல முடியும். கல்லல் மாசிமக தேர் திருவிழாவினுடைய சூப்பர் ஸ்டார், ஹீரோ யாருன்னா அது கல்லல் தேர் தான். அவ்வளவு உயரத்தில் மிக அழகாக கம்பீரமாக செய்யப்பட்டிருக்கிற இந்த தேர் இரும்பு ஆணிகள் பயன்படுத்தப்படாமல் மரச்சக்கைகளை கொண்டே இருக்கப்பட்டது. சுற்றிலும் மிக அற்புதமான சிற்பங்கள், தேரில் என்னென்ன சிற்பங்கள் அமைந்திருக்க வேண்டுமோ அந்த சிற்பங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டு
அது கண்ணுக்கே தெரியும், எந்த இடத்துல இணைப்பு இருக்குன்னே தெரியாது. அந்த அளவிற்கு மிக கச்சிதமாக அச்சில் வார்த்தெடுத்தது போல் அவ்வளவு அழகாக பழைய கால அந்த காலத்தினுடைய அனுபவமிக்க தச்சர்களால் செய்யப்பட்ட தேர் 100 ஆண்டுகளை கடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட இது 110வது ஆண்டு என்று நினைக்கிறேன். 108 ஆண்டுகளை கடந்து விட்டது. 109 அல்லது 110வது ஆண்டு என்று நினைக்கிறேன். அதுதான் இந்த கல்லல் தேருடைய சிறப்பம்சம். சுற்றிலும் மணிகள், அந்த மணிகள் தேர் அசைந்து ஆடி செல்லும் பொழுது எழுப்புகின்ற அந்த வெண்கல மணியோசை பார்க்க பார்க்க எந்த இடத்தில் எந்த நிலையில் என்று பார்த்தாலும் இந்த தேரை பார்த்து கொண்டே இருக்கலாம். அவ்வளவு அழகாக கல்லல் தேர் உருவாக்கப்பட்ட தேர். கிட்டத்தட்ட 15 டன்னுக்கும் குறையாது. 1996ஆம் ஆண்டு வரை இது மரச்சக்கரத்தில் ஓடியது. இந்த தேர் மரச்சக்கரம்தான் பொருத்தி இருந்தார்கள். பின்பக்கம் அந்த இதை முடுக்கி விடுவதற்காக சில நெம்புகோல், அந்த மரத்தால் ஆன நெம்புகோல்களை எல்லாம் பயன்படுத்துவார்கள். அதெல்லாம் அந்த கைங்கரியத்தில் வரும். இப்படி இந்த தேர் மரச்சக்கரங்களில் சென்று கொண்டிருந்த தேர் அதன் பிறகு 96ஆம் ஆண்டு பொதுப்பணித்துறையால், தமிழக பொதுப்பணித்துறையால் இந்த தேருக்கான சக்கரம் மாற்றப்பட்டு இரும்பு சக்கரம் பொருத்தப்பட்டது. பெல், பாரத மிகுமின் நிறுவனமான பெல், திருச்சியில் இருக்கிற BHEL நிறுவனத்திலிருந்து தங்கப்பழம் என்பவர் தலைமையிலே வந்த ஒரு அந்த வெல்டர்கள் குழு, அவர்கள் இந்த தேர் சக்கரத்தை இரும்பிலே செய்து கொண்டு வந்து அவர்கள்தான் பொருத்தி கொடுத்தார்கள். தங்கப்பழம் என்பவர் கல்லலுக்கு அருகில் உள்ள செம்பனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர், திறமை மிக்க அவர், ஒரு வெல்டர். அவர்தான் இந்த சக்கரங்களை மாற்றி பொருத்தி கொடுத்தவர். இந்த தேர் இன்று எளிதாக இழுத்து செல்லப்படுகிறது என்றால் அதற்கு காரணம் இப்பொழுது பொருத்தப்பட்டிருக்கின்ற தேர் சக்கரங்களும் அது கிரீஸ் வச்சு மிகச் சிறப்பாக செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த கல்லல் தேர் தான் ஒரு சூப்பர் ஸ்டார் ஹீரோ. பார்க்க பார்க்க சலிப்படையாது யாருடைய மனமும். கம்பீரமாக நிற்கின்ற அந்த தேர் எத்தனை முறை வேண்டுமானாலும் பார்க்கலாம். கல்லல் தேர் இந்த உலகம் உள்ளவரை நின்று நிலைக்கும் வண்ணம்தான் செய்யப்பட்டிருக்கிறது என்பது நம்முடைய எண்ணம்.